நீங்க காங்கிரஸ் கூட்டணி, பாஜக எதிர்ப்பாளர்லாம் கூட்டணியில வச்சுக்கிட்டு பாஜக அரசுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்துற திராவிட கழகத்துக்கு இவ்வளவு போலீஸ் கொண்டு போய் நிறுத்துறீங்கன்னா என்ன நடக்குது இங்க? கண்டன அறிக்கைன்னு ஒருத்தர் கொடுக்குறாரு, அதுல கண்டனமே இல்லை. இன்னொருத்தர் அறிக்கை கொடுக்குறாரு, அதுல கண்டனங்கிற வார்த்தை கூட இல்லை. பார்த்து செவுத்து வலிக்கு போது வரல வடிவில் வரப்படத்துல. இல்ல, ஒன்றிய அரசு கூட ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்திக்கலாம். விஜய் அதான் பேசுறாருல, இணக்கமான சூழல் நீட்டு விளக்குங்க. இருமொழி கொள்கை தான், எங்களுக்கு பணத்தை கொடுங்கன்னு கேளுங்க. கார்பெண்டர் வேலைக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கு, பிளம்பர் வேலைக்கு டிமாண்ட் இருக்கு. அவரு போக வேண்டியது தானே, நீங்கெல்லாம் மந்திரி ஆயிடலாம். கர்நாடக முதலமைச்சர் கூட பேச்சுவார்த்தை, இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் போறாரு, குழுவோட போறாரு. முதல்ல போறதுக்கு முன்னால மேகதாதுன்னா என்னன்னு சொல்லிட்டு போச்சு. பாத்தியா, கர்நாடக இனவாதிகள் விஜய் எதிர்க்கிறாங்க, இவர் தான் உண்மையான தமிழருக்காக போராளி, போஸ்டர் அடிச்சு விட்டுவாங்க. இப்பயே போஸ்டர் எல்லாம் அப்படி ஆரம்பிச்சாங்களா? தாவேகா அரசுல தொடர்ந்து ஆய்வுகள்லாம் நடத்துறாருல முதலமைச்சர். என்ன ஆய்வு? தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்காரா? டாக்டர் பட்டத்துக்கு இந்த மெட்ரோ போய் பார்த்துருக்காரு. அதான் இப்போ ஃபேஸ்புக்கில் போட்டு கிளிக்கிறாங்களே, சட்டசபையில் அப்பா எங்கன்னு தேடிங்கல்ல, இப்போ அப்பா தெரிறாரா? எல்லா பக்கத்தமா மெட்ரோவில் தெரியுறாரா, பாலத்தில் தெரியுறாரா? சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்போலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு வே மதிமாறன் அவர்கள். வணக்கம். வணக்கம். திராவிடர் கழகம் சார்பில் நீட் தேர்வை எதிர்த்தும் இடபிள்யூஎஸ் பொருளாதார இடஒதுக்கீடு அதை எதிர்த்தும் ஒரு இருசக்கர வாகன பேரணி ஒன்று ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அதாவது இந்த மாதம் 30ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லி, இது ஏற்கனவே இந்த வாகன பேரணி அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த முறை அதை நடத்த முடியல. பெரியார் திடல்லையே போலீஸார் குவிக்கப்பட்டு இதை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தாவேகா அரசை கண்டித்து சில அறிக்கைகள்லாம் கூட வந்திருக்கு. அரசியல் தலைவர்கள் அறிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ ஆசிரியர் கி வீரமணி நம்ம நீதிமன்றத்தின் மூலமாக இதை நடைமுறைப்படுத்த முயற்சி செய்வோம், அப்படியும் நடக்கலைன்னா தடையை மீறி நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீட் தேர்வை எதிர்க்கும் அரசு தான் இது, ஆனாலும் ஏன் இந்த பேரணிக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வருது. எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று, திராவிடர் கழகம் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் தலைமையிலான திராவிடர் கழகம் பற்றி சொல்லணும். அவங்க அவங்கள மாதிரி சட்டத்தை உபயோக பண்ணுற ஒரு அமைப்பு நீங்கள் பார்க்க முடியாது. பொது ஒழுங்கை அவ்வளோ கட்டுக்கோப்பாக பார்ப்பாங்க. இதுவரைக்கும் திராவிடர் கழகம் நடத்தின பொதுக்கூட்டமோ அல்லது அவங்க மாநாடோ பேரணியோ எதுலேயும் அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடந்தது கிடையாது. பொதுமக்களுக்கு இடையூறு வந்தது கிடையாது. பொது சொத்துக்களுக்கு அவங்க தீங்கு விளைகிறது நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அல்லது அவங்க கும்பலாக போகிறாங்க, அதனால போக்குவரத்து இடைஞ்சல் வந்திருக்குது ஊர்வலமாக போகும்போது, அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. இன்னும் மூலம் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் ஒரு அரசை விட அதிக கவனம் எடுத்துக்கிறவங்க தான் திராவிடர் கழகம் ஆசிரியர் தலைமையில் இருக்கிறவங்க. அப்போ அவங்களோட பேரணிக்கு இவங்க அனுமதி கொடுக்கல. வேடிக்கையாக இருக்குது இது. இப்போ இவங்க இவ்வளோ இதுக்கு முன்னாடி ஏதாவது டாக்குமெண்ட் எடுத்து பார்க்கணும். திராவிடர் கழகம் ஏதாவது பேரணி நடத்தி ஏதாவது பிரச்சனையாக இருக்குதா, ஏதாவது பண்ணியிருக்கிறாங்களா, ஏதாவது இருக்குதா? அவங்க எவ்வளவு ஒரு அரசு ஒரு நிகழ்ச்சியை நடத்தினா எப்படி கட்டுக்கோப்பாக ஒரு அரசு அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் வந்துட்டு போவாங்களோ, அது மாதிரி பொது இடத்துல ஒரு பேரணி பொதுக்கூட்டம் எதுவாக இருந்தாலும் கட்டுக்கோப்பாகவும், போலீஸை கூட கடுமையாக திட்டி பேசாதவர்கள் தான் திராவிடர் கழகம். அவங்க அந்த அளவுக்கு கரெக்டாக நடத்துவாங்க. அப்போ அதுக்கே இந்த அரசு தடைப்படுது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, பொது ஒழுங்கை சீர்குலைப்பது, பொதுமக்களின் சொத்துக்களை சீர்குலைப்பது, பொதுமக்கள் கட்டடங்களை வீண் பண்ணுறது, பொது இடத்துல வன்முறை நிகழ்த்துவது, அது இல்லாமல் ஒரு 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 நிகழ்ச்சியில் போய் 41 பேர் நசுங்கி செத்தது அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஓராண்டுகள் எடுத்தீங்கன்னா அதிகமாக நடத்துறது தாவேகா. தாவேகாவோட கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டமாக இருக்குது. பொதுக்கூட்டமோ பேரணியோ ஊர்வலமோ எங்கே கூடினாலும் அவங்க சினிமாவுக்கு போனால் கூட கட்டுப்பாடு பெற்றுள்ளாக இருக்கிறாங்க. தேட்டரில் சீட்டை உடைச்சிடுறாங்க, பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கிறாங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பாக தாவேகா கட்சி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் அனுமதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த அரசு. இது எவ்வளவு போன அரசு இருக்கும் போதே எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, கருத்துரிமை இல்ல அப்படின்னு சொன்ன அரசு இன்னைக்கு திராவிட கழகத்துக்கு சொல்லுது. போன முறையில் அவங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னு எப்ப சொன்னாங்கன்னா, இந்த பிரச்சனையெல்லாம் வந்ததுக்கு பிற்பாடு அதை வரையறைக்கு கொண்டு வராங்க. இங்க கடலூர்ல போய் ஒரு சர்ச்சு கட்டடத்தை அடிச்சிட்டாங்க. அவங்க கட்சி சார்பு நடந்ததா இல்லையா? போன ஆட்சியில் இது நான் சொல்றதெல்லாம் இந்த ஆட்சியில மட்டும் இல்ல. தாவேகா போன ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கும்போதே அவங்க நடத்தின விஜய் இப்போ ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. விஜய் வராருன்னு அவரை பார்க்க போனதில் அவங்க அடிபட்டு இறந்தது. விஜய் வண்டி சக்கரத்தில் மாட்டிக்கிட்டு அடிபட்டவங்க, அவர் பின்னால் போய் ஒரு பைக்கில் மோதி போனவங்கன்னு அவங்க கூட்டம் அவர்களுக்குள்ளே பாதிப்பு ஏற்படுத்துகிற கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டமாகவும், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட கொடுத்துருப்பாவும், அந்த கூட்டத்தில் நசுங்கி செத்து போன கூட்டம்லாம் வர்றது பிரச்சனை வர்றதுனால அதுக்கு முன்னாலே கட்டுப்பாடு வருது, கூட்டம் நடத்துறதுக்கு கொடுத்தாங்க.
அவ்வளவு பிரச்சனை இருந்த போதும் திமுக ஆட்சியில வரையறை பண்ணாங்க. ஏன்னா இது இன்னும் உயிரிழப்புகள் அதிகமாயிரும் போல தெரியுதுங்கிற பயத்துல வரையறை பண்ணாங்க. ஆனா அனுமதி குடுத்தாங்க. ஆனா திராவிட கழகத்துக்கு அப்படி ஒரு பின்புலமே கிடையாது. இவங்க கூட்டத்த வரையறைப்படுத்தவும் இல்ல. அந்த அனுமதியே இல்லங்கிறாங்க. நீங்க பேரணி நிலையத்துல 100 பேரணி போறீங்களா? 100 போக்கூடாது. 10 போங்க. அப்படி கூட சொல்லல. பைக்ல நீங்க வந்து பெட்ரோல் போட்டு போறீங்களா? போகாதீங்க. தள்ளிக்கின்னு போங்க. அப்படியாவது சொல்லணும்ல. அதுவும் இல்ல. அப்ப எதுவுமே இல்லாம திடீர்னு வந்து காலையில எல்லாம் கிளம்பி ஒவ்வொரு ஊர்லயும் போறதுக்கு தயாரா இருக்கும்போது, அத நிறுத்துறாங்கங்கிறது என்ன நியாயம்னு எனக்கு புரியல இது. நீட்டுக்கு அவரு சொல்றாருல்ல, நீட் இது வந்து இன்னொரு விஷயம். திராவிட கழகம் அறிவித்து நடத்துகிற இந்த போராட்டம்ங்கிறது, இந்த போராட்டம் வந்து இந்த தாவேக அரசுக்கு எதிரா இல்ல. இன்னும் சொல்லப்போனா தாவேக அரசுக்கு எதிராக எந்த போராட்டத்தையும் இதுவரைக்கும் திராவிட கழகம் நடத்தவும் இல்ல. அந்த போராட்டம் முழுக்க முழுக்க ஒன்றிய மோடி அரசுக்கு எதிராக. அந்த பொருளாதார உயர் சாதி மக்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறது இடஒதுக்கீடுக்கு எதிரான ஒரு அம்சமா இருக்கிற அதையும், அதோட நீட் எதிர்ப்பும் சேர்த்து பண்றாரு. அது ரொம்ப முக்கியமானது. நீங்க இந்த 10% இடஒதுக்கீடு இருக்குல்ல, அதை தகர்க்காமல் நீங்க நீட்ட தகர்க்க முடியாது. 2த்துக்கும் ஒரு பின்புலம் இருக்குது. இல்ல எப்படி அது? இல்ல உங்களுக்கு அந்த பொருளாதார இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இடஒதுக்கீடுக்கு எதிரான ஒரு கண்ணோட்டம். நீட் என்பது இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது. இந்த நீட்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ இந்த இடஒதுக்கீட்ட எதிர்க்கிறவங்க முதல்ல என்ன சொன்னாங்க? இடஒதுக்கீடு மூலமா தகுதி இல்லாதவங்கலாம் வேலைக்கு வந்துடுறாங்க. திறமை இல்லாதவங்கலாம் டாக்டர் ஆயிடுறாங்கன்னு ஒரு கண்ணோட்டம் சொல்லப்பட்டது. ஆனா அவர்களே என்ன சொல்லுவாங்கன்னா, தனியார் துறையில் கல்லூரி இருக்குன்னு வச்சுக்கங்க. தனியார் துறை கல்லூரியில் பெரிய இடஒதுக்கீடு இம்ப்ளிமெண்ட் கிடையாது. அதில காசு குடுத்து யார் வேணுமாலும் சேர்ந்துக்கலாம்னு இருக்கும். அங்க தனியார் துறையில வந்து தனியார் துறை மாரி எதுவும் கிடையாது. அதுதான் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லுகிற பல பேர், இடஒதுக்கீட்டுனால சீர்குலைஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. இடஒதுக்கீட்டுல கட் ஆஃப் மார்க் ஒரு எஸ்சி போறாருன்னு சொன்னா, 90% மேல எடுக்கணும். 90% மேல எடுத்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட் சேர்ந்தவர் போறனாலும், அது வந்து தகுதி திறமையை குறைஞ்சிருதுன்னு சொன்ன அவர்கள், இன்னொரு பக்கத்துல தனியார் துறைமையா தனியார் துறை ஓஹோன்னு பேசுறாங்க. தனியார் துறையில் இடஒதுக்கீடு இல்ல. ஜஸ்ட் பாஸ் பண்ணும் காசு குடுத்து டாக்டர் ஆயிடலாம். காசு நீங்க எவ்வளவு மார்க் கம்மியா எடுக்கிறீங்களோ அவ்வளவு பணம் கட்டி போணும். அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்குது. இல்ல இப்ப நீட் எக்ஸாம்ல இடஒதுக்கீடு கடைபிடிக்கிறாங்கல்ல. இடஒதுக்கீடு அ, அதுதான் அ. சொல்றேன். இதுல வந்து இந்த பின்புலம் இருக்கு. அந்த 10% இடஒதுக்கீடு யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெகுலரான இடஒதுக்கீட்டுனால தகுதி திறமை போயிருதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு இடஒதுக்கீடால வந்து இவங்கள ரீப்ளேஸ் பண்றதுக்கு வந்திருக்குது. இப்ப நீட்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட்ல இடஒதுக்கீடு இருந்தாலும், அது நேரடியா இடஒதுக்கீடு கிடையாது. இப்ப என்ன ஆகுதுன்னா, நீட்ல வந்து அதுல 90% எடுத்தா மாரி, நீட்டுக்கு முன்னால வந்து பள்ளிக்கூடத்துல +2 முடிக்கும்போது மருத்துவத்துக்கு வந்து 90%க்கு மேல எலிஜிபிள் ஆயிட்டாங்க ஒருத்தங்க. மெரிட்லயே எலிஜிபிள் ஆயிடுறாரு. 99% எடுத்துட்டாங்க. மேத்ஸ்ல 90, மத்ததெல்லாம் 99, 98 எடுத்து டாக்டர் ஆவறதுக்கு எலிஜிபிளா இருக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு நீட் எக்ஸாம்னு வைக்கிறாங்க. அந்த நீட் எக்ஸாம்ல அவர் ஃபெயில் ஆயிடுறாரு. இப்ப என்ன ஆகுதுன்னா, அதுல 99 எடுக்காம, அதுல 60% எடுக்கிறாங்கன்னு பள்ளிக்கூட ரிசல்ட்ல 60% எடுக்கிறவரு, இதுல பாஸ் பண்ணிடுறாங்க. இவரு டாக்டர் ஆயிடுறாரு. இது எவ்வளவு அநியாயமானது அது. அதனால தான் அது சொல்றேன். அப்ப இதுல இடஒதுக்கீடு இருக்குது. ஆனா அதுல என்னன்னா 90% மேல எடுத்துட்டு இடஒதுக்கீடுல கட் ஆஃப் மார்க்ல ஒரு எஸ்சி போறாரு, எம்பிசி கட் ஆஃப் மார்க்ல போனாருன்னா, தகுதி திறமை இல்லாதவன்லாம் போயிடுறான்னு சொன்ன அவர்கள் நீட்ட கொண்டாடுறாங்க. அதே மாரி தான் இடஒதுக்கீடும் இருக்குது. அப்ப இதுல என்ன ஆகுதுன்னா 60% எடுத்துருவேன். நீட்ல வந்து டாக்டர் ஆயிட முடியுது. எப்படி தனியார் துறையில பணம் குடுத்தா டாக்டர் ஆயி சீட் வாங்கிற முடியும், இன்ஜினியர் ஆயிட முடியுங்கிற மாரி, நீட்லயும் அது நடக்குது. நீட்ல நேரடி அரசே அதை அனுமதிக்குது. அப்ப 90%க்கு மேல எடுத்து 100%க்கு நெருக்கமா எடுத்த ஒருத்தரு, நீட் ப்ராசஸ் தெரியாதனால, நீட்ல ஒரு கம்மி மார்க் எடுத்துடுறாரு, ஃபெயில் ஆயிடுறாரு. மாறாக 60% எடுத்து நீட் பத்தியான தெரிந்த ஒரு ட்ரைனிங் எடுத்து வசதியா இருக்கிற பையன் வந்து 60% தான் எடுக்கிறான் பள்ளிக்கல்வித்துறையில. மேக்ஸ்ல பெரிய மார்க் எடுக்கல. ஜுவாலஜில பெருசா எடுக்கல. மெயின் ஜுவாலஜில அதிக மார்க் அதுவும் கம்மியா எடுத்திருக்கான். ஆனா நீட்ல பாஸ் பண்ணிட்டானா டாக்டர் ஆயிட முடியும். அப்ப ஜுவாலஜில 100 மார்க் எடுத்தவன் ஃபெயில் ஆயிடுறான். ஜுவாலஜில 60 மார்க் எடுத்தவன் டாக்டர் ஆயிடுறான்ங்கிற இந்த ப்ராசஸ் எவ்வளவு மோசடியானது. அதனால அதுக்கு தொடர்பு இருக்குதுங்கிறதா திரும்ப நான் சொல்றேன். அதனால திராவிடர்களும் சரியா தான் எடுத்திருக்கிறாங்க. அது 2மே ஒன்றிய அரசுக்கு எதிரான போராட்டம். இவருக்கு எதிரான போராட்டமும் இல்ல. ஒன்றிய அரசுக்கு எதிரான போராட்டங்கள இன்னும் சொல்லப்போனா நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை டெல்லியில் பாஜக அரசு அனுமதிச்சுது. ஒடுக்குமுறை பண்ணதுங்கிறது வேற. ஆனா ஜந்தர் மந்தர்ல உட்கார்ந்து போராடினாங்க. அனுமதிச்சது. இங்க போராடவே அனுமதிக்கல அவரு. இல்ல இப்ப சிபிஐ அலுவலகத்துல பாலன் இல்லம். அங்க ஆமாங்க. அது வந்து அவங்க மாணவர்கள் கட்சி அலுவலகத்துல போராடுனாங்க. நின்னது. இவங்க பொது இடத்துல அனுமதி கொடுக்கவே இல்லையே. அங்க இங்க அமைச்சர் ராஜ்மோகன் போனாரு. அதெல்லாம் ஆதரவு கடைசியில குடுத்தாரு. நெருக்கடி வந்ததுனால போனாங்க. நீங்க பொது இடத்துல அனுமதி குடுத்திருந்தா அவங்க போயிருக்க மாட்டாங்க. இன்னும் சரியா சொல்லணும்னா, பாலன் இல்லத்துல சிபிஐ அனுமதி குடுத்து இந்த கரப்பான்பூச்சி மாணவர்கள் போய் போராட்டம் நடத்துனாங்கல்ல. உண்மையில் பாலன் இல்லம் வந்து தாவேகாவுக்கு எதிரா பண்ணல. தாவேகா அரச பாதுகாத்திருக்கு பாலன் இல்லம் சிபிஐ ஆபீஸ். அவங்க மட்டும் இடம் கொடுக்கலன்னா, இங்க ஜந்தர் மந்தர் மாரி தமிழ்நாடு முழுக்க பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கும். தாவேகா அரசுக்கு எதிரா. இடம் கொடுக்கலன்னா அப்படி போராடி இருப்பாங்க மாணவர்கள்.
மிருண்டாபூச்சியில் போய் நின்றுப்பாங்க. அந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு எதுவும் அந்த அரசுக்கு வந்து வந்துடக்கூடாதுங்கிறத வந்து முறியடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கூட்டணி கட்சிகள் சிபிஐ தான் ஆஃபீஸ்ல வந்து உட்காந்து காந்தி முறை பேர்ல உட்காந்துட்டு ஏதோ பாட்டு கீட்டு பாடி அங்க ஒரு 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 கருத்து பேசி அந்த பேசுற இடமா ஒரு இடம் பாதுகாப்பான இடம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு வந்து ப்ராட்டஸ்ட் பண்ற இந்த அரசுக்கு எதிராக பேச வேண்டிய போராட வேண்டிய கட்டாயம் ஏற்படல. பாதுகாத்து கொடுத்தாங்க. ஒரு இடத்துல அனுமதி கொடுக்கல. இல்ல ஏன் கொடுக்கல? அதையும் கூட விஜய் அரசுக்கு எதிரா மாத்துற சதியெல்லாம் நடந்துச்சு. ஏங்க மாணவர்கள் அரசுக்கு எதிராக இருக்கிறாங்க. நீங்க அனுமதி கொடுக்காத உனக்கு ஆதரவா இருப்பாங்களா அந்த மாணவர்கள்? அவங்க யாருமே கிடையாது. நீ அனுமதி கொடுத்திருந்தா உனக்கு எதிரா ஏன் போய் போறாங்க? ஏன் சிபிஐ ஆபீஸ்ல போய் உட்கார போறாங்க? உங்க கூட்டணி கட்சி ஆபீஸ்ல தான் உட்கார்ந்துருக்காங்க. உங்க கூட்டணி கட்சி ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிறதுனால அவங்க தான் உங்களோட கூட்டணியை தவிர மாணவர்கள் கூட கூட்டணி கிடையாது. அப்ப அவங்க மாணவரை நீங்க வந்து மரியாதை குறைவா நடத்தி அனுமதி கொடுக்காம புறக்கணிச்சிட்டீங்க. உங்களுக்கு இடத்துல தான் இருப்பாங்க மாணவர்கள். முழுக்க முழுக்க அந்த மாணவர்கள் அரசுக்கு தாவேக அரசுக்கு எதிராக முழங்கி இருக்கணும். ஏன்னா அனுமதி கொடுக்கவே இல்லையே. போராடவே அனுமதிக்கல வெளியில. அப்போ பிரதான முழக்கமாக ஒன்றிய அரசுக்கு அடுத்து இங்க மாநில அரசுக்கு எதிராக அங்க பேசியிருக்கணும். அங்க பேசப்பட்டது குறைவு அது. அப்ப கடைசி நேரத்துல தான் ஒரு சிலர் வந்து பேசுறது அதுக்கு சாயம் பூச பார்த்தாங்க இவங்க. இப்போ அது திராவிட கழகம் அவங்க நடத்துறாங்க. அதே தான் பேரணி நடத்தக்கூடாதுன்னா என்ன நடக்குது இங்க? நீங்க காங்கிரஸோட கூட்டணியில இருக்கிறீங்க, கம்யூனிஸ்டோட கூட்டணியில இருக்கிறீங்க. ஆனா பாஜக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினா நீங்க போலீஸ கொண்டு போய் திடல்ல நிப்பாட்டியிருக்காங்க ஆயிரக்கணக்கில. எனக்கு தெரிஞ்சு எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து திடலுக்குள்ள போலீஸ நான் பார்த்ததே இல்லங்க. இவ்வளவு போலீஸ நான் பார்த்ததே இல்லங்க. இன்னும் சொல்லப்போனா திடலுக்கு ஏத்தாப்புல டிராஃபிக் போலீஸ் ஆபீஸ் கூட இருக்குங்க. திடலுக்குள்ள போலீஸே வராதுங்க. ஏன் அப்பளோ கொண்டாந்து பயங்கரமா நிப்பாட்டுறீங்க? அது என்ன கண்ணோட்டம்? நீங்க காங்கிரஸ் கூட்டணி, பாஜக எதிர்ப்பாளர்லாம் கூட்டணியில வச்சுக்கிட்டு, பாஜக அரசுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்துற திராவிட கழகத்துக்கு வந்து இவ்வளவு போலீஸ் கொண்டு போய் நிறுத்துறீங்கன்னா, என்ன நடக்குது இங்க? ஒருவேளை அந்த போராட்டம் மாநில அரசுக்கு எதிரா மாறிடும்னு ஏங்க, பயப்படுறாங்களா? என்னங்க இது? அவங்க பேரணி தாங்க போறாங்க. போராட்டம் கூட இல்லங்க. பேரணி தான் போறாங்க அவங்க. நீங்க பேரணி ஒரு நாள் நடத்துங்கன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல வரையறைக்கு கொண்டிருக்கலாம். இல்ல ரோடு சரியில்லன்னு ரோடு சரியில்ல, அது சரியில்ல. அந்த மாரி காரணம்லாம் சொல்றாங்க இவங்க. இது என்ன நடக்குது இங்க? என்ன நியாயம் இருக்குது? கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க. அப்ப கூட கூட்டணி கட்சிகளுக்கு கோவமே வரல. இல்ல கண்டிச்சிருக்காங்க. அதாங்க அவங்களுக்கு நற்பேர் வருங்கிற மாரி தான் கண்டனம் இருக்கு. பார்த்து செவுத்து வலிக்கு போகுது பாருல வடிவேல் ஒரு படத்துல. அது மாரி இருக்கு அந்த கண்டனம். இதே உங்க திமுக கூட்டணியில இருக்கும்போது, ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு சாப்பாட்டு ஃபுட் ஃபங்ஷன்ல மாட்டுக்கறி போடலன்னு சொன்னா, திமுக இவ்வளவு கடுமையா திட்டினவங்க தான் இவங்கெல்லாம். 1 மாசத்துல நடந்த சம்பவத்திலேயே. கடுமையா திட்டினவங்க தான். இப்ப இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குது. பாஜக அரசுக்கு எதிராக போராடுகிறவங்கள வந்து தடை பண்ணி வச்சிருக்கிறாரு. திடல லாக் பண்றாங்க. பெரியார் திடல லாக் பண்றாங்க போலீஸ் போய். எவ்வளவு பெரிய வன்முறைங்க இது? எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குது. ஒண்ணுமேல கூட்டணி கட்சிகள் பார்த்து இப்படியே தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. மெல்லமா பார்த்து வலிக்க போகுதுங்கிற மாதிரி. அறிக்கை அப்படி இருக்கு. கண்டன அறிக்கைன்னு ஒருத்தர் குடுக்குறாரு. அதுல கண்டனமே இல்ல. இன்னொருத்தர் அறிக்கை கொடுக்குறாரு. அதுல கண்டனங்கிற வார்த்தை கூட இல்ல. இப்படி இருக்கு இவங்க. இவங்கெல்லாம் திமுகவோடு கூட்டணி இருக்கும்போது திமுகவுக்கு எதிராக கடுமையான போராட்டங்கள் நடத்தினவங்க இவங்க. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குது. இல்ல அதுக்கும் கூட திமுக அரசு செய்யாததா அப்படின்ற மாதிரி விளக்கங்கள்லாம் வருது. யார் சொல்றது? பொதுவா சமூக சரி, வலைதளங்கள்ல திமுக சொல்றேன். அரசு தான் செய்யாதது தான் திமுக அரசு தான் சரியில்லை தான் அங்க போயிருக்கிறீங்க. அப்ப அது அது அதோட ஏன் ஒப்பிடுறீங்க நீங்க? திமுக அரசு தான் சரியில்லையே. இதுதான் ரொம்ப யோக்கியமாச்சே. அதுதான் தீய சக்தி. இதுதான் தூய சக்தியாச்சே. தூய சக்தியை எதுக்கு தீய சக்தியோட ஒப்பிடுறீங்க நீங்க? உங்க யோக்கியத்தை நீங்க இன்னும் மேல தானே போணும். அது ரொம்ப ரொம்ப இந்த நீட் விவகாரத்துல வந்து இதுவரை திமுக ஆட்சி விட்டுருங்க. இதுக்கு முன்னால இந்த அதிமுக ஆட்சி கிட்ட இருந்த அந்த போலித்தனமான ஒரு ஒரு இது இருக்குல்ல, பயம் இருந்தது இல்ல. நீட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ற கூடாது. தமிழ்நாட்டுல அந்த அதிமுக கிட்ட இருந்த குறைந்தபட்ச நேர்மை கூட தாவே கிட்ட இல்ல. சட்டசபையில வந்து அவங்க ஒரு தீர்மானமாவது போட்டாங்க. அது கூட இவங்க கிட்ட இல்ல. அந்த முதலமைச்சர் நாங்க நீட்டை எதிர்க்கிறோம். நாங்கள் தான் முதலில் எதிர்த்தோம்னு எடப்பாடி பழனிசாமி போட்டாரு. இவர் வாயை திறக்க மாட்டாரு நீட்டு பத்தி. ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. அவர் என்ன தெரியுமா? நீட்டுக்கு எதிரா யாரும் நீட்டுக்கு எதிரா நான் போராட மாட்டேன். யாரையும் போராட விட மாட்டேங்கிறது தான் ஜனநாயகனோட ஜனநாயகமா இருக்குறீங்க. அதான் பண்றாரு. இது வந்து ரொம்ப அவலமா இருக்கு. இன்னொரு கையேறு நிலையா இருக்கு. வழக்கமா நீட்டு இது அப்படின்னு சொன்னா முதல்ல அட்டனஸ் போடுறவங்க அந்த அங்க இருக்கிற இங்க இருந்து அங்க போனவங்க தான். அவங்க தான் அதில் எழுதி வச்சிருக்காங்க. நீட்டுக்குலாம் நாங்க தான் போராடுவோம். நாங்க தான் உரிமை. பாஜக எதிர்ப்பு நாங்க தானேங்கிறவங்களெல்லாம் அம்பலப்படுத்திட்டாரு இவரு. இது திராவிட கழகத்துக்கு எதிரான சம்பவம் கிடையாது. அவங்க கூட்டணி கட்சியில உட்கார்ந்துருக்கிறாங்க பிஜேபி எதிர்ப்பாளர்கள். அவங்களும் பெரிய அம்பலப்படுத்தின ஒரு சம்பவமா தாவேக அரசு பண்ணிருக்கு. இல்ல இத திமுக நினைச்சா, திமுக ஒரு எதிர்க்கட்சியாக திமுக நினைத்தால் இந்த நீட் எதிர்ப்பை இன்னும் தீவிரமா செஞ்சிருக்க முடியும். ஏங்க, சென்ற 5 ஆண்டுல அவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அது அவங்களுடைய தவறு தான் அப்படின்னு பேசுறாங்கல்ல. இல்லைங்க நீட்டு இப்போ திமுக தான் திருப்பு திமுக செய்ய தவறிட்டு தான் நீங்க செய்யணும்ல. ஒண்ணு. இன்னொன்னு திமுக செய்ய தவறியதெல்லாம் கிடையாது. நான் நெறைய பேசியிருக்கிறேன் அது பொறுத்து. நீட்டை பொறுத்தவரைக்கும் திமுக வந்து எதிர்க்கட்சியா இருக்கும்போதும்
ஒன்றிய அரசுக்கு எதிர்க்கட்சி தான். அது ஆளுங்கட்சியா இருக்கும்போதும் ஒன்றிய அரசுக்கு எதிர்க்கட்சி தாங்கிறத புரிஞ்சுக்கங்க. அது எதிர்க்கட்சியா தான் ரோல் பண்ணுச்சு. ஆளுங்கட்சியா ரோல் பண்ண முடியாது. அது ஒன்றிய அரசு திட்டம். இன்னைக்கும் தாவேகா அரசுகிட்டயோ, விஜய்கிட்டயும் நம்ம வைக்கிற கோரிக்கை, நீட்ட நீங்க ஏன் நீக்கிறலன்னு நம்ம கேட்கல. அந்த அதிகாரம் அவர்ட்ட கிடையாது. அந்த கோமாளி கிடையாது நம்ம. நீட்டுக்கு நீங்க நீக்குவதற்கு என்ன பண்ணீங்கன்னு நம்ம கேட்கல. நம்ம கேட்பது என்னன்னா, நீட்டுக்கு எதிரான உங்க போராட்டம் என்ன? நீட்டுக்கு எதிரான உங்கள் கண்டனம் என்னன்னு தான் நம்ம கேட்கிறோம். ஒரு மாநில அரசின் அதிகாரம் என்னன்னு நமக்கு தெரியும். அத நீங்க செய்யல. போன அரசு கடுமையா அதை தொடர்ந்து செய்தது. போன அரசு சட்டசபையில் தீர்மானம் போட்டது. இவர் கடிதம் எழுதினாருன்னு இவரே சொன்னாரு. நீட்டுக்கு எதிராக ஸ்டாலின் கடிதம் எழுதுகிறார். இவரு ஒரு கடிதம் தான் எழுதியிருக்கிறாரு. 2 கடிதத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் எழுதின கடிதம் வந்து நீட்டுக்கு எதிராக கடுமையான போராட்டங்கள் நடத்தினார். ஒன்றிய அரசுக்கு எதிரான கடுமையான போராட்டங்கள். இளைஞரணி சார்பாக ஒவ்வொரு ஊர்லயும் கண்டன பொதுக்கூட்டம் நடத்தின நானும் பேசியிருக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க ஒன்றிய அரசை கடுமையாக கண்டித்து ஆர்ப்பாட்டம், போராட்டம், பேரணி, பொதுக்கூட்டம் எல்லாம் நடத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு கடிதம் எழுதினாரு. இவரு ஒரு கடிதம் எழுதினாரு. ஒன்றிய அரசுக்கு நீட்டு விவகாரத்துக்காக ஒன்றிய அரசுக்கு மோடிக்கு ஸ்டாலின் அவர்கள் எழுதின கடிதம் இருக்குல்ல, அது கண்டன கடிதம். இப்ப விஜய் மோடிக்கு எழுதுற கடிதம் இருக்குல்ல, இது ஒரு காதல் கடிதம் மாதிரி இருக்கு. எதுவுமே இல்ல. எந்த ஆர்ப்பாட்டமும் இல்ல, எதுவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒரு கடிதம் மட்டும் எழுதுறாரு. கண்டனமே இல்ல. ஒரு போராட்டம் இல்ல. போராடுறதுக்கு அனுமதிக்கவும் இல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க போராடல. விட்டுருங்க. பிஜேபி எதிர்ப்பு பேசுறதுக்கு தான் நீங்க புதுசா ஆள் சேர்த்து வச்சிருக்கீங்க. நான் பேச மாட்டேன். எப்பா பிஜேபி நீ பேசுப்பா அப்படின்னா அங்க பேச போறாரு. சண்முகம் பேச போறாரு. திருமாவளவன் போதும் நிறுத்துப்பான்னு நிறுத்திட போறாங்க. பிஜேபி எதிர்ப்பு பேசுறதுக்குன்னு ஒரு ஆளை வச்சிருக்கீங்க நீங்க. சரியா? போராடுறதுக்கு அவங்களையாவது போராட சொல்லணும். சரி அவங்களும் போராடலன்னா, வெளியில இருக்கிற திராவிட கழகம் மற்ற அமைப்புகள் போராடணும், மாணவர்கள் போராடணும், அதுக்கு அனுமதி கொடுக்கலன்னா இது என்னது இது வேடிக்கையா இருக்குது இது? அப்புறம் கூட்டணி கட்சிக்காரங்க எங்க கட்சி ஆபீஸ்ல இருந்து உட்காந்துட்டு போராடுங்க. இந்த அரசுக்கு பிரச்சனை இல்லாம பாத்துங்கிற மாதிரி அதை நிப்பாட்டிட்டு இப்போ இந்த அரசு இவ்வளவு மோசமா ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க, ஒடுக்குமுறை செய்யும்போது அது பெரிய கண்டனமே ஒண்ணும் இல்ல. அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு மேடையில ம். பேசுறாரு. இந்த வீடியோ கூட ரொம்ப வைரல் ஆகுது. நீங்க ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் எதிர்பார்த்து, டாக்டருக்கு எதிர்பார்த்து காத்திருக்கணும்? கார்பெண்டர் வேலைக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கு. பிளம்பர் வேலைக்கு டிமாண்ட் இருக்கு. அதெல்லாம் நீங்க படிக்கலாம்லன்னு சொல்றாரு. ஏன் அ அவரு போக வேண்டியது தானே? இப்ப பிளம்பருக்கு படிக்காம இருக்காங்களா? பிளம்பர் படிக்காம இருக்காங்களா? உங்க வீட்ல பைப் ரிப்பேர் ஆனா ஆள் வந்து ரிப்பேர் பண்றது இல்லையா? அப்படியே கிடக்குதா? பைப் ஒழுகிட்டே இருக்குதா? பைப் செட் பண்றது இல்லையா? பிளம்பர் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. கார்பெண்டரும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கவங்க வந்து கல்வி படிக்கிறதுக்கான என்ன ஆர்வம் இருக்கோ, அதுக்கு ஏத்த மாரி பிளம்பர் படிக்கிறாங்க. ஐடிஐ போய் படிக்கிறாங்க. ஐடிஐல படிக்கிறவன் பிளம்பர் படிக்கிறது, எலக்ட்ரிஷியன் படிக்கிறது, இது மாரி படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லாமலாம் ஒண்ணும் 10ஆம் வகுப்புல குறைந்த மார்க் எடுத்தவங்க பிளம்பர் ஒர்க்குக்கு ஐடிஐக்கு போய் படிக்கிறாங்க. அதுக்கு மேல நல்ல மார்க் எடுத்தவங்க ஐடிஐ படிக்கிறது என்னங்க நியாயம்? அதுக்கு மேல 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்புல டாக்டர் அடிக்கிறதுக்கு, இன்ஜினியர் ஆகிறதுக்கு படிச்சுட்டான் அவன். 90% மேல் மார்க் எடுத்திருக்கிறவனும், 40% ஜஸ்ட் பாஸ் பண்ணவன் ஐடில போய் படிக்கிறது. நீ போய் படிக்கிற பிளம்பர் ஒர்க்குக்கு படின்னா என்னது இது? அடிப்படை அறிவு இருக்காதுல்ல? நேர்மை இருக்காதுல்ல? படிக்காம இருக்க ஐடி இன்ஸ்டிடியூட் கிடையாதா இங்க? நீங்க இல்ல ஐஐடிக்கு இதையே போறது ஒரு திமுக ஏங்க அமைச்சர் பேசியிருந்தாருன்னா ஐஐடிக்கே போக விட மாட்றான். ஐஐடிக்கு போறது வாங்க. நீங்கலாம் ஐஐடிக்கு படிங்கன்னா, நீ ஐடிஐ போய் படிங்கிறாரு. 90% எடுத்தவங்கள. படிக்கிறான் அவன். 60% எடுத்து மார்க் கம்மியா இருந்தா ஐடிஐ படிக்கிறான். மார்க் அதிகம் படிச்சா இன்ஜினியரிங் படிக்க போறான். இவ்வளவுதானங்க. யார் இப்ப தகுதி இல்லாதவனையா கொண்டு போய் இதுல சேர்க்க போறாங்க? இப்போ பொருத்தம் இல்லாம பேசுறாரு. கார்பெண்டர் படிக்கிறதுக்கு என்ன கல்வி தகுதி வேணுமோ, அந்த கல்வி தகுதியில படிக்கிறான். நீங்க ரொம்ப அதிகமா படிச்சுட்டு நீங்க போனா நீங்க எல்லாம் மந்திரி ஆயிட்ட மாரி ஆக சொல்றாரு போல தெரியுது. நீங்க எல்லாம் மந்திரி ஆயிரலாம். உங்களுக்கு தகுதி இருக்கு, இல்லங்கிறதெல்லாம் தாண்டி ஆயிருக்கிறீங்கன்னு கூட சொல்லலாம்ல அத. அப்போ கல்வி நல்லா படிச்சவன நீ ஏன் இன்ஜினியரிங் படிக்கிற, டாக்டர் படிக்கிறன்னு? இல்ல புதிய கல்விக் கொள்கையில இருக்கிற சில விஷயங்கள ஒரு அமைச்சர் பேசுற மாரி தான் இது தெரியுது. அதுதான் அது. அது வந்து சாதி ரீதியான கல்விய தான் கட்டமைக்குதுன்னு தான் அத புதிய கல்விக் கொள்கைய எதிர்க்கிறோம். குலக்கல்வி திட்டத்த சொல்லுது. அது வந்து விஸ்வகர்மா திட்டம்ங்கிறது அதுதான் சொல்லுது. கார்ப்பரண்ட் படிங்கிறாரு விஸ்வகர்மா திட்டம் அதுதான் சொல்லுது. நீங்க பள்ளிக்கூடத்துலேருந்தே அத படி, ஃபில்டர் பண்ணுங்கிறது இவங்க மறைமுகமா இல்ல நேர்முகமா அதான் சொல்றாங்க. நீங்க எது வேணுமாலும் கருத்து சொல்லுங்க. அது பிரச்சனை இல்ல. உன்னால போராட முடியல. அப்ப போராடுறவங்களையும் அனுமதிக்கலன்னா அது என்ன முறை அது? உங்களுக்கு வந்து பாஜக எதிர்க்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கு. பாஜகன்னு சொல்வதற்கே உங்களுக்கு தயக்கம் இருக்கு. பாஜக எதிர்ப்பை பிரதானமா நடத்துகிற கட்சிகள் நீட் எதிர்ப்புல அவங்க தன்னோட பங்களிப்பை செலுத்தாம தடுக்கிறது என்ன நியாயம் இருக்கு? அப்ப என்ன இங்க என்னதான் நடத்துறது அப்ப நாங்க இங்க? இப்ப நாங்க எங்களுக்கு வந்து என்ன அரசியல் பண்ணணும்? ஒண்ணு தாவாக்காவ ஆதரிக்கணும். இல்ல பேசாம உட்காந்துரு. நீ பாஜக கூட எதிர்க்க கூடாதுன்றாங்க. ஒண்ணு பாஜகவ ஆதரிச்சு பேசுறதுக்கு தடை இல்ல. பாஜகக்காரன் பேசிக்கலாம். அப்ப தாவேகாவையும் பத்தி பேசக்கூடாது, பாஜக பத்தியும் பேசக்கூடாது. பேசுறதுக்கு அனுமதி கிடையாது. தாவேகா பத்தி பேசுனா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னா, அப்புறம் என்ன ஜனநாயகம் இருக்கு இங்க என்ன? இது மாரி நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லங்க. அதுதான் சொன்னேன். எடப்பாடி ஆட்சியில கூட நீட்டுக்கு எதிரான தீர்மானங்கள் அது இது பேசினாரு. நீட்டுக்கு எதிரா நாங்க பண்ணோம். நீங்க பண்ணீங்களான்னு லாவண்யாவது பண்ணாரு. இவங்க எதுவுமே பண்ண மாட்றாங்க. இப்பவும் சொல்றேன். நான் மாநில இப்ப இவங்க திரும்ப திரும்ப நீங்க என்ன பண்ணீங்க? திமுக அரசு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எவ்வளவு போராடிச்சோ, ஆளுங்கட்சி ஆனதுக்கு பிறகு அது ஒன்றிய அரசுக்கு எதிர்க்கட்சி தான். அவங்க வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்ட நாங்க நீக்குவோம்னு வாக்குறுதி குடுத்தது உண்மைதான்.
ஆனா எந்த அடிப்படையில் அந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னா, ஒன்றிய அரசில் பாஜக ஆட்சி போயிட்டு காங்கிரஸ் ஆட்சி, கூட்டணி ஆட்சி அங்க வரும். வந்துருச்சுன்னா காங்கிரஸ் கிட்ட தமிழ்நாட்டுக்கான விலக்கு அவங்க வாங்க முடியுங்கிறதுனால தான் சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு முன்மாதிரி இருந்தது. அதுக்கு முன்மாதிரியில கலைஞர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்தியா முழுக்க இருந்தபோது, காங்கிரஸ் ஆட்சியில இந்தியா முழுக்க மருத்துவக் கல்லூரிக்கு இருந்தபோது, தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு வாங்கினாரு. தமிழ்நாட்டுல மட்டும் நுழைவுத் தேர்வு கிடையாது மருத்துவக் கல்விக்கு. பசங்க பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்க பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் எல்லாரும் பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு கட் ஆஃப் மார்க் என்னவோ, நான் என் பசங்களுக்கு சீட்டு குடுத்துருப்பேன். இதுக்கு மேல எதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ்ன்னே ஃபைட் பண்ணி அதுக்கு விலக்கு வாங்கணும் உங்களுக்கு. கூட்டணியா இருக்கும்போது நீட்டுக்கு விலக்கு வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. அதனால தான் 100% சொன்னார். நான்லாம் பேசினேன் அத. ஆட்சி மாறி இருந்தால், ராகுல் காந்தி பிரதமர் ஆகியிருந்தால், ராகுல் காந்தி விரும்பாலும் விரும்பாவட்டிலும் நீட்டுக்கு விலக்கு வாங்கியிருப்போம். திமுக வாங்கியிருக்கோம். அந்த அடிப்படையில தான் சொன்னது. ஆனா ஆட்சி வரலைங்கிறதுனால அவங்க சும்மா இல்ல. தொடர் போராட்டங்கள் முன்னெடுத்தாங்க. போராட்டம் தான் முடியும் ஒன்றிய அரசுக்கு எதிராக. வரதான் சொன்ன இல்ல ஒன்றிய அரசு கூட ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்திக்கலாம். தமிழ்நாட்டுக்கு நன்மை நடக்கும்னு சட்டமன்றத்திலே சரிங்க. விஜய் பேசினாரே. விஜய் அதான் பேசுறாருல்ல, இணக்கமான சூழல் நீட்ட விளக்குங்க. வேற என்ன பண்ணுவீங்க இணக்கமான சூழல்ல? இணக்கமான சூழல்னா நீட்ட விலக்கி காட்டுங்க. தமிழ்நாட்டு மேல இருக்கிறப்ப அந்த கல்வி உதவித்தொகையை கூடுதலா வாங்கி காட்டுங்க. இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு பணத்த குடுங்கன்னு கேளுங்க. அதுதானே அதையும் பண்ணலையே நீங்க. நாங்க போராடி தான் வாங்கினோம். சுமூகமாலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா திமுக ஆட்சிக்கு முன்னால சுமூகமா இல்ல. பாஜக ஆட்சியே தான் நடந்தது இங்க. அதிமுக கூட்டணி ஆட்சி இருந்தது. என்னப்பா பண்ணிட்ட நீட் விலக்கு வாங்கிட்டாரா? ஏதோ பொருத்தமா சொல்லுங்க. நீங்க வந்து நாங்க எங்களுக்கு கொள்கை எதிரிலாம் பேசுறீங்களா? அவங்க கொள்கை எதிரி இல்ல. கூட்டணி அவங்க. அதிமுக. கூட்டணி கட்சியில இருக்கும்போது நீட்ட விலக்கு வாங்க முடியலையே. எது வாங்குனாங்க? எதுவுமே வாங்கல. மும்மொழி பல இடங்கள்ல வந்து அரசு தமிழக அரசு நிறுவனங்கள்ல பல இடங்கள்ல வந்து இந்தி திணிச்சாங்க. இந்திக்காரர ரெக்கமெண்ட் பண்ணாங்க. கூட்டணியா இருக்கும்போது இன்னும் கூடுதலா இருந்தாங்க. திமுக அரசு ஃபைட் பண்ணி தான் எல்லாத்தையும் வாங்குச்சு. திமுக அரசு வந்தா ஜிஎஸ்டியே திமுக தான் வாங்குச்சு. ஃபைட் பண்ணி. அவங்க அதிமுக ஜிஎஸ்டி கூட வாங்கலையே. போயிட்டு போயிட்டு வந்தாங்க. ஜிஎஸ்டி வர வேண்டிய ஜிஎஸ்டி ஆமா பணம். ஜிஎஸ்டி அவரு ஸ்டாலின் தான் வாங்கி கொடுத்தாரு ஃபைட் பண்ணி. ஃபைட் பண்ணி தான் வாங்கியிருக்கிறோம். கல்வி உரிமை தொகை ஃபைட் பண்ணி வாங்கினோம். அப்புறம் கோர்ட்ல இடஒதுக்கீடு மருத்துவக் கல்லூரி நுழைவுத் தேர்வு மருத்துவக் கல்லூரியில் 27 இடஒதுக்கீட்டை ஸ்டாலின் ஃபைட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல வாங்கி கொடுத்தாரு. பாஜகவோட ஃபைட் பண்ணி தான் வாங்கணும். இணக்கமா இருந்த எடப்பாடி எதுவுமே வாங்க முடியல அவரால. அவராலே வாங்க முடியல எடப்பாடியால. நீ என்ன பண்ண போற? ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப வந்தே மாதரம் இல்ல அது அ, அ, சொல்லிடுறேன். அ. திருப்பி சொல்றேன். நாங்க திருப்பி சொல்றோம். தாவேகா நீட்டை விலக்கிடணும்னு நாங்க சொல்லல. விலக்க முடியாது. அந்த நிர்பந்தத்தை நான் கொடுக்கல. நீங்க போராடுங்கன்னு சொல்றோம். போராட முடியலன்னா போராடுறவங்களுக்கு அனுமதியாவது கொடுங்க. இது புதுசா இருக்குது. அதுக்கும் அனுமதிக்க மாட்டீங்கன்னா அதுதான் சொல்றோம். ஏன் திமுக ஆட்சியில இருந்து கிளிக்கலையான்னு கேக்குறாங்க. அடிப்படை அறிவு கூட இல்லாம பேசுறாங்க. அதுதான் ஃபைட் பண்றாங்க. ஒன்றிய அரசு தான் அதை செய்ய முடியும். நீட் அவங்க கிட்ட தான் இருக்குது. அவங்க தான் ஃபைட் பண்றாங்களே. பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு காசு கொடுக்க மாட்றாங்க. ஹிந்தி படிச்சா தான் காசுங்கிறாங்கன்னா அவங்க நீட்டை விலக்கிடுவாங்களா? ஃபைட் பண்ணாங்க. தொடர்ந்து ஃபைட் பண்ணாங்க. ஆனா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க. ஒரு முதலமைச்சரா இருக்கிறாருல்ல, தமிழ்நாட்டுக்குள்ள ஓடுற ரயில முதலமைச்சர் இருக்கிறாருன்னா, அவர் இருக்கிற ராயபுரம் இப்போ சென்னையில இருந்து கிளம்பி ஒரு வண்டி பெங்களூர் போகுது. அந்த வண்டிய வந்து பெரம்பூர்ல நிக்க வைக்கணும், இல்ல திருவள்ளூர்ல நிக்க வைக்கணும். 1 நிமிஷம் நிக்க வைக்கணும்னா முதலமைச்சரால முடியாது. தமிழ்நாட்டுக்குள்ள தான் நிக்க முடியாது. ஒரே ஒரு நிமிஷம் ஒரு ரயிலு திருப்பதிக்கு போற ரயிலோ, எங்கேயோ வெளியூருக்கு போற ரயில வந்து எங்க ஸ்டேஷன்ல ஆவடியில ஒரு 1 நிமிஷம் நிப்பாட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னா முதலமைச்சர் ஏப்பா நம்ம ரயில அந்த திருப்பதிக்கு போற எக்ஸ்பிரஸ் கேட்கறாங்களா ஆவடி மக்கள். ஒரு 1 நிமிஷம் நிப்பாட்டிட்டு போங்கன்னு உத்தரவு போட்டா கூட நிப்பாட்ட முடியாது. முதலமைச்சருக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு ரயில 1 நிமிஷம் நிப்பாட்டுறதுக்கு. அது ஒன்றிய அரசின் ரயில்வே துறை அமைச்சர் சொன்னாதான் ஆவடியிலயோ, பெரம்பூர்லயோ, கும்மிடிப்பூண்டிலயோ, இல்ல திருவாரூர்லயோ, திருநெல்வேலியில முன்னாள் இருக்கிற பாளையங்கோட்டிலயோ எங்கேயோ 1 நிமிஷம் ஏதாவது ஒரு ரயில் நிக்கணும்னா, எக்ஸ்பிரஸ் ரயில் இல்ல, லோக்கல் ரயில். அரக்கோணம் போற ரயிலு, திருவள்ளூர் போற ரயிலு, உள்ளூர்ல போற ரயில் இருக்குல்ல எலக்ட்ரிக் ரயில். அது ஒரு ஸ்டேஷன்ல எக்ஸ்ட்ரா நிக்கணும். எக்ஸ்பிரஸ் ரயில் நிக்கணும்னாலே, ஒன்றிய ரயில்வே அமைச்சர் சைன் பண்ணாதான் அது நிக்கும் என்பது போது, ஒரு நீட்ட மாநில அரசுல இருக்க அதிகாரம் எப்படிங்க நிறுத்த முடியும்? முட்டாள்தனமான வாதம். இவங்கெல்லாம் கையாளத்தை தூக்கி போடக்கூடாது. எடப்பாடி அரசு ஏன் நீட்டை நீக்கலன்னு நம்ம கேட்கவே இல்ல போன ஆட்சியில. நீட்டை நீக்குவதற்கு நீங்க என்ன முயற்சி பண்ணீங்கன்னு தான் கேட்டோம். தொடர்ந்து முயற்சித்தாங்க, போராடினாங்க. அதுல ரகசியம் இத வச்சுக்கிட்டு பேசுறது. இப்ப இது மட்டும் இல்ல. சில பேர் திமுக எதிர்ப்பு மேடை இந்த பக்கம் சிபிஐ ஆபீஸ்ல கரப்பாம்பூச்சி தோழர்கள் பண்ணாங்க. அவங்க திமுகவுக்கு எதிராக இல்ல, யாருக்கும் ஆதரவா இல்ல பண்ணாங்க. இன்னொரு பக்கத்துல திமுக எதிர்ப்பாளர்கள் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டாங்க. திமுக ஆட்சியில அது வந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு ஆமா, சினிமா ஆமா. பிரமுகர்லாம் போட்டாங்க. அதுல ஒரு ரகசியம். அந்த இடத்துல மத்தவங்க பேசும்போது கூட அந்த இடத்துல திமுக எதிர்ப்பாளர்கள் மத்தியில திமுகவும் சின்னதா சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்குன்னு பேசுறவங்கலாம் இருக்கிறாங்க. ரகசியத்தையும் அவங்க சொல்ல மாட்டாங்க. என்ன ரகசியத்தை சொல்ல மாட்டாங்கன்னு? ரகசியம் என்பது போராடுவது, மேடையில் பேசுவது இல்ல. அந்த ரகசியம் தான் உதயநிதி சொன்னது. அவர் போராடினாரு. 5 ஆண்டு தொடர்ந்து போராடினாரு. கையெழுத்து இயக்கம் எத்தனை கோடிக்கணக்கான கையெழுத்து வாங்கி அமிச்சு அதில் நீங்க கையெழுத்து கூட போட்டது கிடையாது நீங்க. அதுதான் ரகசியம். நீட்டை நீக்குவதற்கான ரகசியம் என்பது போராடுவது. அதுக்கு தான் நாங்க பண்றோம். இன்னொரு ரகசியம் என்னன்னா ஒன்றிய அரசு, இணக்கமான ஒன்றிய அரசு, கூட்டணி ஒன்றிய அரசு தான் வாங்கியிருக்க முடியும்.
ஒண்ணும் பண்ண முடியல. நீங்க தான் சட்டசபையில அறிவிச்சீங்களே, இணக்கமா இருந்து சாதிங்க. தாவேகா அரசுல தொடர்ந்து ஆய்வுகள்லாம் நடத்துறாருல்ல முதலமைச்சர். அது எப்படி என்ன ஆய்வு? பார்க்குறீங்க? தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்காரா டாக்டர் பட்டத்துக்கு? மெட்ரோ போய் பார்த்துருக்காரு. ஆமா. அதான் இப்ப Facebookல போட்டு கிளின்னு கிழிக்கிறாங்களே. சட்டசபையில அப்பா எங்கன்னு தேடுனீங்கல்ல, இப்ப அப்பா தெரிறாரா? எல்லா பக்கத்துமா மெட்ரோல தெரிறாரா? பாலத்துல தெரிறாரா? ரோட்ல தெரிறாரா? எல்லாம் அவரு கட்டினதெல்லாம் ஏறி நின்னு பார்க்குறீங்கன்னு போடுறாங்கல்ல. இப்ப மேகதாது விஷயத்துல கூட கர்நாடக முதலமைச்சர் கூட பேச்சுவார்த்தை இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் போறாரு. ஒரு குழுவோட போறாரு. முதல்ல போறதுக்கு முன்னால மேகதாதுன்னா என்னான்னு சொல்லிட்டு சொல்லுங்க அவர. மேகதாது என்றால் இவர் வந்து அவங்க அமைச்சர் கேட்டார்ல, உதயநிதிக்கு மேகதாதுன்னா என்ன தெரியுமான்னு கேட்டுன்னு சொன்னார்ல, சட்டசபையில பேசியிருக்காரு. இவரு சொல்றாங்கல்ல, முதலமைச்சர் இப்ப மேகதாது இதுக்கு ஒரு அணை குறித்து பேசுவதற்காக கர்நாடகத்துக்கு போறாரு. போறதுக்கு முன்னால மேகதாது என்றால் என்ன? அப்படின்னால், அது மேகதாது என்பதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கள் இல்லாம எழுதியாவது காட்டிட்டு சொல்லுங்க. காட்டிட்டு சொல்லுங்க. என்னன்னு தெரிஞ்சுக்க சொல்லுங்க. மக்கள சந்திச்சு மக்கள்ட்ட போறாருல்ல, மேகதாது அணையில இந்த விவகாரம் இருக்குது. அங்க அணை கட்டுறாங்க. ஏதாவது ஒண்ண சொல்ல சொல்லுங்க. என்னன்னு சொல்ல சொல்லுங்க. சொல்லிட்டு சொல்லுங்க. இதுல என்னன்னா, இது எதுக்கு எடுக்குறாருன்னா, இதுல ஒரு மைலேஜ் எடுப்பாங்க. அதுக்கு தான் எடுக்குறாரு. ஏன் எடுக்குறாரு தெரியுங்களா? இதுல ஒரு பேர் எடுக்கிறதுக்கு. இவங்க ஒன்றிய அரசுக்கு எதிரா இருந்து இவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. காங்கிரஸ் இணக்கமா இருக்குது. காங்கிரஸ் பண்ண முடியாது. இப்ப காங்கிரஸ் மந்திரி கூப்பிடுறதுனால இவங்க போறாங்கல்ல. ஏன் போறாருன்னா, அங்க இருக்கிற இனவாதிகள் இருக்கான் பார்த்தீங்களா? அவங்க வந்து கை தேர்ந்த முட்டாளா இருக்கானுங்க. தமிழ்நாடு அரசுக்கு எதிரா மூர்க்கமா ஏதாவது பண்ணணும்னு. இப்ப என்ன பண்ணுவான், இவரு போறதுனால விஜய் எதிரா வந்து போராட்டம் நடத்துவாய்ங்க. அங்க இருக்கிற இனவாதிகள். இப்பயே போஸ்டர்லாம் அப்படி பிரிக்கிறாங்க. ஆரம்பிச்சாங்களா? ஆரம்பிச்சுட்டாங்க. போஸ்டர்லாம் கிழிப்பாய்ங்க. அத இங்க மைலேஜ் பண்ணிப்பாரு. புரியுதா உங்களுக்கு? இவங்க எதுக்கு போறதுன்னா, பாத்தியா கன்னட இனவாதிகள் இது வந்து விஜய் எதிர்க்கிறாய்ங்க. இவரு தான் உண்மையான தமிழருக்காக போராளின்னு போஸ்டர் அடிச்சு விட்டுவாய்ங்க இங்க. அதுக்கு பயன்படும் இவர் போறது. அதுக்கு தான் அது போறது. வேற ஒண்ணும் கிடையாது. இவ்வளவுதான். மேகதாது அணை பத்தி அவருக்கு அவர் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. அவருக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல முடியாது. தெரியும்னு சொல்ல முடியாது. விட்டுருங்க. அவர் போறது தேவையற்றது. அரசியல் ரீதியா யாரும் அத விரும்ப மாட்டாங்க. மேகதாதுவில் பேச்சுவார்த்தைக்கு இடம் கிடையாதுங்க. ஒண்ணு புரிஞ்சுங்க. மேகதாதுவில் பேச்சுவார்த்தைக்கு இடம் கிடையாது. மேகதாதுவில் அணை கட்டக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட முடிவு. இதுல என்ன பேசுறதுக்கு இருக்குது? அணை கட்டக்கூடாதுங்கங்க. ஏற்கனவே ஒரு அணை கட்டுனதுனால தாங்க பிரச்சனை. இல்ல அத போய் கட்டாதீங்கன்னு சொல்லிட்டு ஏங்க வரலாம்ல. அணையோட கான்செப்ட் வந்து தண்ணீரை சேமிச்சு வைக்கிறதெல்லாம் இருக்குது. இல்ல உண்மையிலேயே அணை கான்செப்ட்ங்கிறது தண்ணீரை சேமிக்கிறது கிடையாது. இப்ப மேட்டூர் அணைலாம் நமக்கு பயன்னு சொன்னோம்ல. மேட்டூர் அணையான பயன்லாம் ஒண்ணும் கிடையாது. சரியா பார்த்தீங்கன்னா. இந்த அணை வந்து உண்மையில் நீரின் போக்கு திசை மாற்றுது. அதோட இயல்பான போக்கு இருக்குல்ல. அதோட திசை மாற்றி அது என்ன பண்ணுதுன்னா, அதோட போக்க திசை மாற்றுறதுனால பல பகுதிகள் வறண்டு போகுது. பல பகுதிகள் வறட்சி வருவதற்கு காரணமே அணைகள் கட்டினது தான் முக்கிய காரணம். நீங்க அணை கட்டாம இருந்தா காவிரிக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க மேட்டூர் அணை பயனுள்ளதுன்னு நீங்க சொல்லலாம். ஆனா மேட்டூர் அணைக்கு முன்னால கர்நாடகத்துல அணை கட்டினா பாருங்க. அதுதான் நமக்கு பிரச்சனை. அப்ப அணை பிரச்சனையா அது கர்நாடகத்தில் அணைய கட்டாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது. அது பாட்டுக்கு மழை காலத்துல தண்ணி பெய்யும். நீர்நிலை அது பாட்டு எங்கெங்க போய் நீர் போய் தேங்கி நிக்குமோ, எக்ஸஸா வரும்போது அது பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கும் இன்டீரியரா. அப்ப மக்கள் எங்க போய் குடியிருப்பாங்க? எங்கெல்லாம் நீர்நிலைகள் போய் தேங்குதோ அங்க போய் குடியிருப்பாங்க. அங்க போய் விவசாயம் பண்ணுவாங்க. அப்படித்தான் நீர்நிலை. அப்ப அணைங்கிற கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு அது மக்களுக்கு பெரும்பாலும் பயன்பட்டதே கிடையாது. அது இன்னொருத்தர் கட்டின அணை இருக்கு பாத்தீங்களா? அந்த அணையே இருந்து இந்த அணையை சேமிக்கிற தண்ணியா அது மாறுது. அணையை யாருமே கட்டாம இருந்தா அது பாட்டுக்கு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும். அது பாட்டுக்கு நீர்நிலைகளை போய் நிரப்பிக்கிட்டே இருக்கும். பல இடங்கள்ல வறண்டு போய் பாலாறு இருக்குல்ல. பாலாறு எப்படி வறண்டுதுங்கிறீங்க? பாலாறுனா வெளிய காவேரியின் கிளையாறு தான் பாலாறு தெரியுமில்ல உங்களுக்கு? அப்ப பாலாறு வறண்டதுக்கு காரணம் என்ன? டேம் கட்டினது காரணம். நம்ம மேட்டூர் டேம் கட்டினது காரணம். மேட்டூர் டேம் நமக்கு பயனுள்ளதா இருக்குது. ஆனா மேட்டூர் டேம்லாம் இன்னைக்கு நமக்கு தண்ணி கிடையாது. ஆனா அந்த டேம் வந்து அதுக்கு முன்ன கர்நாடகத்துல டேம் கட்டினா பாத்தீங்களா? அந்த டேம் தான் நமக்கு பிரச்சனை. ஆந்திரால. கர்நாடகத்துல 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 டேம் காவேரிக்கு. காவேரிக்கு அந்த டேம் கட்டினது தாங்க நமக்கு பிரச்சனை. ஒவ்வொரு வாட்டி நீங்க அங்கதான் போய் மேட்டூர்ல தண்ணி பிடிக்கணும்னாலும் கூட நீங்க தண்ணி திறந்து விடுங்க. டேம்ங்கிற கான்செப்ட் நீர்நிலை போக்கை தடை செய்து அது இயல்பா போற பல இடங்கள்ல வறட்சி வருவதற்கும் பஞ்சம் வந்துவதற்கும் டேம் ஒரு முக்கிய காரணமா கருதுறேன். யாராவது ஒருத்தர் முதல்ல நீரின் போக்கை தடுப்பதை தவறுங்கிறது என்ன புரிதல். இது யாராவது மறுத்து கூட சொன்னா ஆதாரப்பூர்வமா சொன்னா அது ஒத்துக்க கூட செய்யறேன். என்னோட கான்செப்ட் அதுதான். நீங்க வந்து ராமநாதபுரம் எதனால வறண்டு இருக்குது? எல்லா கிளை நதிகளும் வறண்டு போச்சுங்க. காவிரியின் கிளை நதிகள் எதுவுமே ஓடல. டேம்ல தண்ணி வச்சு திறந்து விட்டா மட்டும் தான் போகுது. இப்போ அவர் மேகதாதுக்கு போறது இருக்கட்டுங்க. முதல்ல மேட்டூர் தண்ணியை திறந்து விட்டா காவிரி கடைமடைக்கு போகும்ல, அதை திறந்து விடலங்க அவரு. அது தள்ளி வச்சிருக்காரு தேதி. அவன் திறந்து விடுறது அவன் டேம் கட்டுறது இருக்கட்டும். நம்ம ஊர்ல கட்டிருக்க டேமையே முதலமைச்சர் திறந்து விடாம அந்த டேமுக்கு போறாரு. பேச்சுவார்த்தைங்கிறது இது மாதிரி வேடிக்கையான சம்பவங்கள்லாம் நடக்குது. வந்தே மாதரம் தொடர்ந்து சர்ச்சையாகிட்டே இருக்குது. தாவேகா ஆட்சி வரும்போதே வந்து கவர்னர் மாளிகையில வந்தே மாதரம் பாடுனாங்க. அது ஏற்கனவே திமுக ஆட்சியிலும் பாடுனாங்க அப்படின்ற இது சொன்னாங்க. மறுபடியும் பதவியேற்பு விழாலையும் வந்து வந்தே மாதரம் போட்டாங்க. இப்போ மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல வந்தே மாதரம் பாடுனாங்க.
இப்படிதான் ஆளுநர் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சுன்னு துணைவேந்தரே பிரஸ் மீட்லாம் குடுத்தாரு. இப்ப நாடாளுமன்றத்திலயும் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. வந்தே மாதரத்தை ஒரு தேசிய பாடலாகும். அதற்கு எதிராக யாராவது பேசுனாங்கன்னா, கடுமையான சட்டங்கள் பாயும் அப்படின்னு நாடாளுமன்றத்தில ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க வந்தே மாதரம் குறித்து தொடர்ச்சியா ஆமாமாமா. பேசிட்டே வந்திருக்கிறீங்க. ஆமா. அத எப்படி பார்க்குறீங்க? அதான் இவங்க ஜனகண மனகதிய ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் இது வந்தே மாதரத்த அவங்க ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஜனகண மனகதிங்கிறது வந்து மதசார்பற்ற ஒரு இந்திய அடையாளத்துக்குமான ஒரு பாடல் அது. அது சுதந்திர இந்தியாவுக்கு முன்னால் எழுதப்பட்டது தான். அது ரவீந்திரநாத் தாகூர் எழுதப்பட்ட பாடல் தான். இந்த பாடல் வேணான்னு முடிவு பண்ணதுக்கு காரணமே, வந்தே மாதரத்தை அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்த காந்தி உட்பட மற்ற தலைவர்கள்லாம் வந்தே மாதரத்த தான் பாடிக்கிட்டு இருந்தாங்க. வெள்ளைக்காரனுக்கு எதிரான சுதந்திர போராட்டத்துல ஜனகணமதி பங்களிக்கவே இல்ல. ஜனகண மனகதி அப்படிலாம் பாடல. வந்தே மாதரம் அப்படிதான் முழங்கி போராடினாங்க. ஏன் போறான்னா, வந்தே மாதரம் சுதந்திர பாடலாக வங்காளத்துல இருந்து இருக்கிறவங்க அத எடுத்ததுனால அத எடுத்து போனாங்க. ஆனா அந்த பாடலோட முழு தன்மை யாருக்கும் இங்க தெரியாது. அந்த பாடலோட முழு தன்மை தெரியாதனால அத பயன்படுத்தினாங்க. அந்த பாடல்ல பின்பகுதியில் வரும்போது பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இஸ்லாமிய எதிர்ப்பு அந்த பாடலில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த நாடை ஒரு வந்து இந்து மதத்துக்கான நாடாகவும், இஸ்லாமிய எதிர்ப்பு நாடாகவும் கட்டமைக்கப்பட்ட பாடல். நம்ம ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கிறோம். ஆனந்த மடம்ங்கிற நாவல் எழுதின பங்கிம் சந்தர் சட்டர்ஜி எழுதின நாவல் வந்து முழுக்க முழுக்க அது என்னன்னா, இஸ்லாமியர்களுக்கு எதிராக எழுதப்பட்ட நாவல். சுதந்திர வெள்ளைக்காரனுக்கு எதிராக எழுதப்பட்டது கிடையாது அது. எதுவுமே அங்க கிடையாது. அந்த நாவல் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக எழுதப்பட்டு, இது ஒரு இந்து நாடு அப்படின்னு கட்டமைக்கிறதுக்காக எழுதப்பட்ட நாவலு. அந்த நாவல்ல வர கதாநாயகன் பாடின பாடல் அது. அந்த வந்தே மாதரம். அதுல வந்து இந்த நாடு வந்து புனிதமான இந்து கடவுள்கள்லாம் இருக்கிற நாடு. அந்த சரஸ்வதி இவங்க பேரெல்லாம் சொல்ற நாடு. அதுல பின்னால வந்து இஸ்லாமிய எதிர்ப்பு கொண்ட பாடல்கள் இருக்கிறது பின்பகுதி பின்னாட்கள்ல தான் காங்கிரஸ்ல இருக்கிற காந்தி, ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்களுக்கு தெரியுது. 30களுக்கு பின்னால தெரிஞ்சதுக்கு பிற்பாடு அவங்க கைவிட்டுறாங்க அத. இனி நமக்கு வந்தே மாதரம் தேவையில்லைன்னு கைவிட்டுறாங்க. அப்போ ஜனகண மனகதி எப்போ இவங்களுக்காக எழுதப்பட்டதில்லை. இவங்க கைவிட்டதுக்கு பிற்பாடு ரவீந்திரநாத் தாகூர்ட்ட போய் ஒரு பாட்டு எழுதி குடுங்க. நம்ம படத்துக்குன்னு இவங்க கேட்கல. அவரு என்ன பண்ணாரு, அவரு உண்மையான ஒரு ஜனநாயகவாதி. அவர் உண்மையான ஒரு மக்கள் மேல் அன்பு கொண்ட ஒரு மகா கவிஞன் அவன் ரவீந்திரநாத் தாகூர். அவரு என்ன பண்ணாரு, அதே வங்காளத்துல தான் இருக்காரு. அதே வங்காளத்துல வந்து பங்கிம் சந்தர் சட்டர்ஜி இவ்வளவு மோசமான ஒரு நாவல் எழுதியிருக்கிறாரு. அவரு என்ன பண்றாரு, அந்த நாவல் கவுண்டர் பண்ணி அவரு ஒரு நாவல் எழுதுறாரு. அந்த நாவல்ல அவரு ஒரு கதாநாயகன போடுறாரு. அந்த கதாநாயகன் யாருக்கு எதிரா போடுறாருன்னா, ஆனந்த மடத்துல பங்கிம் சந்திரஜி கதாநாயகன் போடுறாரு. அந்த கதாநாயகனுக்கு எதிராக இந்த கதாநாயகன கட்டமைக்கிறாரு. அவன் என்ன பாட்டு பாடுனானோ, அது கிடையாது அப்படின்னு சொல்லி அத மறுத்து ஒரு பாட்டு இவன் பாடுறான் அந்த கதாநாயகன். இந்த நாடு ஒருமையான நாடு. இந்த நாட்டுல வந்து எல்லாரும் ஒற்றுமையான நாடுங்கிறது ஜனகண மனகதிய பாட்டு போடுறாரு. அவரு தான் தென்னாட்டை குறிப்பிட்டதுக்கு திராவிடம்ங்கிற சொல்ல அவரு தான் போடுறாரு. அவரு தான் போடுறாரு. அப்ப அந்த பாடல் என்னன்னா, அதுதான் இந்தியாவை ஒற்றமைக்கிற ஒரு சிறந்த பாடலாக இருக்குது. அந்த பாடலின் சிறப்பு இந்தியாவின் ஜனகண மனகதி, இந்தியாவை ஒற்றுமை சொல்ற பாடல் மட்டும் இல்ல. அது ஒரு வந்தே மாதர எதிர்ப்பு பாடல் அது. வந்தே மாதரம் மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்துற பாடல்ங்கிற கண்ணோட்டத்தில் தாகூரால் எழுதப்பட்டு 1911 எழுதப்பட்ட பாடல் அது. அதை தான் பின்னால எடுத்து தேசிய கீதமா அவங்க வைக்கிறாங்க. இந்த மாற்றம் நடந்து முடிஞ்சதுக்கு பிற்பாடு இவங்க ஏன் பண்றாங்கன்னு தெரியுதுல்ல உங்களுக்கு. இவங்க தான் சவார்கருக்கு நாடாளுமன்றத்துல செலவைக்கணும்னு சொல்றவங்க, அப்புறம் ஏன் வந்தே மாதரம் கொண்டு வந்து சேர்ப்பாங்கங்கிறது ஒண்ணு. இதுல இன்னொரு தகவல் நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதே சொல்றேன். அ வெள்ளைக்காரனுக்கு எதிரான போராட்டத்துக்கும், வந்தே மாதரம் பாடல் எழுதிய பங்கிம் சந்தர் சட்டர்ஜிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் சுதந்திர போராட்ட வீரர் கிடையாது. அந்த பாடல் சுதந்திர அவர் யாருன்னு சொன்னா, வெள்ளைக்கார கவர்மெண்ட்ல ஒரு சப் கலெக்டர் அவரு. சுதந்திர போராட்ட வீரர்களை ஒடுக்குமுறை செய்தவர் அவரு. ஒரு ஒடுக்குமுறை செய்து வெள்ளைக்காரனான விசுவாசியா சப் கலெக்டரா இருந்தவரால் எழுதப்பட்ட பாடல் தான் அது. அது எப்படி சுதந்திர போராட்ட பாடலா இருக்க முடியும்? அது இல்லாம அவரு வழக்கம் போல எல்லாரும் எங்க படிச்சிருக்கிறாங்க. அவ்வளவு வந்து இஸ்லாமிய எதிர்ப்பு, இந்துத்துவ நாடுன்னு சொல்ற பங்கிம் சந்திர சட்டர்ஜி தன்னோட வங்காள மொழியில அவர் கத்துக்கிட்ட இருந்து ஆங்கிலத்துல கத்துக்கிட்டு எல்லாமே எங்க கத்துக்கிறாருன்னா மிஷினரிஸ் தான் படிக்கிறாரு. எல்லாரும் கிறிஸ்துவ விவேகானந்தர் இருந்து எல்லாரும் இந்த சவர்கர் இன்னும் பல பேர் நம்ம ஊர்ல ராதாகிருஷ்ணன் இந்து மத பெருமைகள் பேசுறவங்க எல்லாரும் கிறிஸ்துவ மிஷன் தான் இருக்கிறாங்க. ஆனா வெளியில இன்டலெக்சுவலா கிளம்பி வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா இது மாதிரி கட்டமைப்பு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு சுதந்திர போராட்டத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறது உறுதி. அவங்க திருப்பியும் பாஜக எதற்காக இதை வந்து நிறுவுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஜனகண மனகதியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்தே மாதத்துல இருக்கிற இந்த மத பிரிவினைவாதத்தை கொண்டு வரணுங்கிற கண்ணோட்டத்துக்காக அதை நிறுவுறாங்கங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆனா அதுக்கு கடுமையான எதிர்ப்பை இப்பவும் பாஜக எதிர்ப்பில் திமுக தான் பேசியிருக்கு. அத்தாரிட்டியா இல்ல இன்னைக்கு கடந்த காலங்கள்ல அத தேசிய கீதத்தையே 2 முறை பாட மாட்டோம்னு திமுக பண்ணாங்க. சொன்னாங்க. இன்னைக்கும் வந்து வந்தே மாதரத்துக்கு எதிரா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆராசா வந்தே மாதரம் வந்து கூடாதுன்னு அவரு தொடர்ந்து ஃபைட் பண்றாரு, பேட்டி குடுக்குறாரு. வேற யாரு கூட தேசிய கட்சிகள் பெருமளவுல பண்றதில்ல. ம். அத தொடர்ந்து செய்றாங்க. இல்ல அது ஒரு தேசிய பாடல் இல்ல தானே! என்னன்னா இப்ப அது கத்தி முனையில் மிரட்டுறாங்க.
இது ரொம்ப பேராபத்து. இப்போ வந்து வந்தே மாதரம் பாடல நீ ஒபே பண்ணு அப்படிங்கிறது, இப்போ முற்போக்காளரா இருக்கிற நமக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, அவர்களுக்கு எதிரான பாடலை நீங்க ஒபே பண்ணி போணும்னு, நீ இல்லன்னா சட்டத்துக்கு புறம்பானவன்னு சொல்ற ஒரு ஆபத்தான ஒரு சூழல கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க. இப்போ நீங்க நீட்டுக்கே எதிரா போராட முடியல. இது எதிரா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. கவர்னர் பட்டாணிப்பு விழாவுல 3வது பாடப்பட்டதுன்னு வந்திருக்கு. தமிழ் தாய் வாழ்த்து. முதல்ல தான் பாடப்பட்டிருக்குன்னு. நீங்க பாத்துங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல 3வது கூட இருக்க போதில்ல தமிழ் தாய் வாழ்த்து. அது கூட இப்ப இவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. பேசாம தான் இருப்பாங்க இவங்க. நன்றிண்ணா. உங்க ஓகே. நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. வணக்கம்.